ஐயையோ ரசமா வேணாம் அப்படின்னு தெரிச்சு ஓடுறவங்களுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து 2 வத்தல் போட்டுக்கோங்க. 15 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட மிளகு, சீரகம், பூண்டு ஒரு 3 பல் பூண்டு போதும், ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அம்மியில் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து இது கூட பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சள் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி அதில் வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட மல்லித்தூளும் கறி மசாலா பொடியும் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா இல்லைன்னா விட்டுருங்க, மல்லித்தூள் மட்டும் போதும். சேர்த்ததுக்கப்புறமா கைப்பிடி அளவு மல்லி இலையை தூவி நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறம் இறக்கணுன்னா ரொம்ப சூப்பரான ரசம் ரெடி. இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.